கர்த்தர் தான் சொல்றாரு, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். உங்களுக்கு அறிவு இருக்குதா? கர்த்தருடைய வார்த்தையை நீங்க சொல்லுவீங்க. அறிவில்லாதவர்கள் தான் கண்டதையும் கழுசதையும் போட்டு பேசுவார்கள். கர்த்தர் இந்த நாட்களில் சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்கிறாரு. உங்களுக்கு அறிவு இருக்கா? கர்த்தருடைய வார்த்தைகளை போதியுங்கள். அந்நிய போதனைகளை பலிபீடத்திலே போதிக்காதீர்கள். பரியாசங்கள், நக்கல், நையாண்டி, கேலி இதெல்லாம் பலிபீடத்திலே செய்யாதிருங்கள். உங்களுக்கு அறிவு இருக்குதா? அறிவிருந்தால் கர்த்தருடைய வார்த்தையை போதியுங்கள் என்று இந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாச பிள்ளைகளே, உங்களுக்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, நீங்கள் ஊழியர்களை பின்பற்றாதிருங்கள், கர்த்தரை பின்பற்றுங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை பின்பற்றுங்கள். பரலோகத்துக்கு நேராய், கானானுக்கு நேராய் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். மற்ற யாரையும் பின்பற்றக்கூடாது. நம்ம பின்பற்றுகிறது கர்த்தருடைய கட்டளை, கர்த்தருடைய கற்பனை, கர்த்தருடைய நியமங்கள். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? பொறாமை, எரிச்சல், கோபம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், இந்த விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், இந்த மாதிரிப்பட்ட பாவங்கள் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. இதெல்லாம் மாற்றிவிட்டு தேவனிடத்தில் பரிசுத்தமாய் வாழ தேவன் நம்மளை அழைக்கிறார். இந்த நாட்களிலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள், அநேக கள்ள போதர்கள் அந்நிய போதனைகளை கொண்டு வந்து திணிக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை செழிப்பின் உபதேசம், அது இது 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 என்னெல்லாமோ வந்துருச்சு. சத்தியம் எடுபட்டு போய்விட்டது. சத்தியம் பேசுகிற ஊழியக்காரர்கள் சொற்பமாயிருக்கிறார்கள். நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? நீ கர்த்தருடைய பிள்ளைகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நாம ஜெபம் பண்ண வேண்டிய ஜெபம், பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம ஜெபம் பண்ணக்கூடிய ஜெபம் இனி என்ன என்றால், ஆண்டவரே, இந்த எங்களுடைய இந்தியா தேசத்திலே உமக்கு பிரியமில்லாத ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் தொடுவீராக. அவ்வளவுதான். நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏன்னா அவர்களும் மனிதர்கள் தானே, அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஊழியக்காரர்கள் எல்லாம் மனம் திரும்பணும், சத்தியத்தை உரைக்க வேண்டும். இனி வர்ற போகிற நாட்கள் உபத்திரவத்தின் நாட்களுக்குள் நம்ம கடந்து போக போகிறோம். இந்த நாட்கள் வருடத்தின் 1வது தேதியிலே கர்த்தர் கொடுத்த வார்த்தை. வேதனையின் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம், கர்த்தாவே, உமக்காக பக்தி வைராக்கியமான ஊழியக்காரர்களை எழுப்பி தாருமப்பா. கள்ள ஊழியம் செய்கிறவர்கள், கள்ள ஊழியக்காரர்கள் எல்லாரும் மனம் திரும்பணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபத்திலே போராட வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். உலக ஆசாபாசங்கள், உலகத்துக்குரிய காரியங்கள் இவைகளை கேட்டது போதும். தேவனிடத்தில் இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை தேசத்தின் எழுப்புதலுக்காக, ஊழியக்காரர்கள் மனம் திரும்புவதற்காக, விசுவாசிகள் ரட்சிக்கப்பட எழுப்புதல் உண்டாக நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய மாற்றங்களை நம்முடைய தேசத்திலே கட்டளையிடுவாராக. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.